2006 எம்எல்ஏ சீட்டு ரொம்ப தீவிரமாக கேட்டு எனக்கு தாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மில் இருந்துச்சு. எனக்கு கொடுக்கல. அம்மா வந்து அப்படியே அப்போ வர்றப்ப அவங்களால நடக்க முடியும். ரொம்ப அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களே, இன்னைக்கு அவங்கள பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்களோட கோட்டைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே கட்டமைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஒன்றும் சவால்லாம் கிடையாது. எல்லாரும் இங்க தன்னம்பிக்கையுடன் தான் ராஜா, அடுத்தவங்க யார கட்டுப்பட்டு இருக்கணும். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, விகேநூட்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரத்தநாடு, தஞ்சாவூர் பக்கத்தில் தான் அது இருக்குது. இங்கே யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த தஞ்சை மாவட்ட மத்திய கழக செயலாளர் மற்றும் ஒரத்தநாடு பேரூராட்சி தலைவர் திரு மா சேகர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப நல்ல ஊர்னா, நம்ம ஊர் இடம் எப்படி பிடிக்காம இருக்கும். நல்ல ஊர். நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. நிறைய வந்து இங்கே வந்துட்டு மாறி இருக்குங்கிறது வந்துட்டு மக்கள் பேசின விஷயங்கள். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி இருக்கு. ஏன்னா இங்கே வந்து வேற ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு ஆட்சியை சேர்ந்தவங்க வந்து இங்கே பேரூராட்சி தலைவராக இருந்து அதை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இங்க வந்து சில போட்டிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி நம்ம ஊரை நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டு சில விஷயங்கள் பெறும்போது நிறைய தடங்கல்கள் இருக்கும், தடைக்கற்கள் இருக்கும். அதை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் ஒரத்தநாடை பொறுத்த வரைக்கும்? ஒரத்தநாடை பொறுத்த வரைக்கும் இது மன்னர் சரபோச்சியால அமைக்கப்பட்ட ஊர். பாண்டிச்சேரி போயிருப்பீங்க. பாண்டிச்சேரி மாதிரி இந்த ஊர் நேரா இருக்கும். முட்டு சந்தெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஒரு பைக் எடுத்துட்டோம்னா சர்ன்னு சுற்றி வந்தோம். எல்லா தெல்லையும் கனெக்டாக இருக்கும். எவ்வளோ வெள்ளம் வந்தாங்க, ஊர் சொட்டு தண்ணி நிற்கும். இதோட அமைப்பு ஒரு பாதி கிழக்கையும் ஒரு பாதி தெற்கையும் தண்ணி விடுங்க. அது மாதிரி ஒரு அமைக்கப்பட்ட ஊர், ஒரு சிறந்த ஊர். அனைத்து தரப்பு ஜாதி மதத்தினர் ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு எந்த வேறுபாடும் இல்லாமல் அன்பா பண்பா பழகக்கூடியவங்க. சுற்றிலும் வில்லேஜ் இருக்கு, கிராமம். அவங்க எல்லாரும் இங்கே வந்துட்டு போகிறது. இதுதான் தாலுக்காவோட மையப்பகுதி ஒரத்தநாடு. நம்ம தமிழ்நாட்டிலேயே நிலையளவை பயிற்சி நிலையம்னு ஒன்று இருக்கு. இங்கே ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் இங்கே ட்ரைனிங் வரும். ஒரத்தநாட்டில் தான் இருக்கு. ஒரத்தநாட்டில் இந்த அங்கிட்டு போனீங்கன்னா பிஎட் கல்லூரி, அரசு கல்லூரி இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு பிள்ளைங்க. மகளிர் கல்லூரி இருக்கு. சிஆர்சி டெப்போ, கோர்ட் அப்படி இப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் இங்கே வர வேண்டிய மக்கள் இங்கே ஒரத்தநாடுக்கு வர வேண்டிய நிலை தேவை இருக்கு. அதனால இந்த ஒரத்தநாடு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர், வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். எல்லாரும் இங்க ஒரு தன்னம்பிக்கையுடன் தான் ராஜா, அடுத்தவங்க யார கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த பகுதியில எல்லாரும் தலைவர். அது மாதிரி யாரும் அன்புக்கு கட்டுப்படுவாங்க, அதிகாரத்துக்கு சாதாரண கூலி தொழிலாளி கூட கட்டுப்பட மாட்டாங்க. அதுதான் நீங்க சொல்றப்பவே தெரியுது. நீங்க அழகா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டீங்க இந்த ஊருக்கு அப்படின்னு. இதுல முக்கியமான விஷயம்னா உங்களுடைய ஜர்னி ரொம்ப முக்கியம். இதுல நீங்க கடந்து வந்த பாதைங்கிறது முக்கியம். கிட்டத்தட்ட வந்து இந்த பேரூராட்சியை வந்து அதிமுக தான் ரொம்ப நாளா தொடர்ந்து கையில வச்சுட்டு இருக்கு. பல வருடங்களா வந்து அதிமுகவோட கட்டுப்பாட்டுல தான் இந்த பேரூராட்சி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுல உங்களுடைய ஜர்னியுமே இருக்கு. நீங்க கடந்து வந்த பாதையுமே இருக்கு. நீங்க எப்படி உங்களை நினைச்சுக்கிட்டீங்க இதுக்குள்ளார? இதுல நான் கல்லூரியில, பூண்டி கல்லூரியில படிச்சேன். எனக்கு இப்ப 62 வயசு. நான் பூண்டி கல்லூரியில் தேர்ட் இயர் படிக்கிறப்பயே அரசியலில் ஈடுபாட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் அதிமுகவில் தொடர்ந்து புரட்சி தலைவரோட இருந்தோம். அதுக்கு பின்னாடி அம்மா தலைமையேற்றோன்னு எனக்கு ஒரு 25 வயசு. 87 தலைவர் இறக்குறாரு. 88 அம்மா பொறுப்பெடுக்கிறாங்க. ரொம்ப அப்பயே எனக்கு 24-25 வயசு இருக்கும். எல்லாம் அம்மா போகிற இடமெல்லாம் போவோம். அம்மாவுக்கு அப்பயே தேனி கம்பத்திலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போயெல்லாம் அங்கே ஜாதிக்கு வரும். அப்பயே இங்கேருந்து ஒரு 30 பயனுள்ள அழைச்சிட்டு போய் பாதுகாப்பு கொடுத்தோம். அது மாதிரி கொடுத்தா அப்புறம் அப்போ நடந்த திமுக ஆளுங்கட்சி ஆகுது 89. அப்போ இங்கே முத தேர்தலில் நிற்கிறேன். இந்த தாலுக்காவில் உள்ள ஹவுசிங் போர்டு எலெக்ஷன் நான் கையிலோட போகிறேன். ஒருத்தர் எங்கள் சீனியர் வந்து வாங்க நம்ம கட்சியில் அப்போ ஜார்ஜியன்னு இருந்துச்சு.
அப்புறம் அப்போ வந்து திமுக அதில் ஜெயிச்சிருது. ஜார்ஜின் இருந்தப்பவே நீங்க உள்ள இருந்திருக்கீங்க. அம்மாவோட தானே இருக்கேன். அப்புறம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இந்த தேர்தல் வருது. தேர்தல் வந்தோடனே நான் வயலுக்கு போயிட்டு கையிலோட வந்தேன். எங்கள் சீனியர் சாமி தேவடன் ஒருத்தர் சேகர் நம்ம கட்சியிலேருந்து நாமினேஷன் பண்ணுவோம், வாங்க போவோம் அப்படிங்கிறாரு. நேராக போய் கையிலோட நாமினேஷன் பண்ணிட்டு வர்றப்ப என் நம்பிக்கை நான் தான் முதல் ஓட்டு வாங்குவேன். என்னோட 20 வயசு 30 வயசு சீனியர்லாம் இருக்காங்க. நான் சின்ன பையன், 24 25 வயசு எனக்கு. அப்போ வர்றப்ப அந்த ஸ்டெப்பில் இறங்கி வர்றப்ப நான் தான் முதல் ஓட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மட்டும் முதல் ஓட்டு நான் தான். பாக்கி எல்லாரும் திமுகலையும் பெரியார்கள் நிற்கிறாங்க, ஏடிஎம்கேலையும் நிற்கிறாங்க. அந்த வயசுலேயே நான் முதல் ஓட்டு வாங்கினேன்னா என்னோட தன்னம்பிக்கை. நான் எல்லாத்தையும் அவர் பழகினாங்கன்னா நான் நம்ம ஜெயிச்சிருவோம், அதுலேயும் ஃபர்ஸ்ட்டில் ஜெயிப்போம் அப்படிங்கிறதுல நான் ஜெயித்தேன். அதில் ஜெயிச்சு அதில் துணைத் தலைவர் ஆகிறேன். திமுக தலைவர் நான், அதிமுக துணைத்தில் முதல் தேர்தல் அரசியல் ரீதியாக ஒரு 25 வயசுல நான் முதல் தேர்தலே வெற்றினா அபார வெற்றி. அப்போல இருந்தே நீங்க திரு ஜெயலலிதா அவர்களோட வந்துட்டு பயணப்பட்டிருக்கீங்க. நெருங்கிய ஒரு பயணமா இருந்திருக்குமோ? நிறைய அம்மா என்ன இந்த வரத நாட்டிலேயே இந்த அண்ணா சில வந்தவங்கள நம்ம ஆபீஸ் 2006 எம்எல்ஏ சீட்டு ரொம்ப தீவிரமாக கிட்ட எனக்கு தாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்ம்ல இருந்துச்சு. எனக்கு கொடுக்கல. அப்போ கிட்ட ஒரு 10,000 பேர் இருக்காங்க, வாக்கு கேட்டு வர்றாங்க ஏரியா வரையா. டக்குனு சேகர் கூப்பிட்டு பிஎஸ்ஓ கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு நல்லா வேலை செய்யுங்க, பின்னாடி நான் பார்த்துக்கிறேன், நான் ஏதோ தோன்றிருக்கேன் அப்படின்னா என்ன என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லாரும் 10,000 பேரும் அதை பார்க்குறாங்க. இப்படி பல முறை எனக்கு நாங்கள் ஒரு 7 முறை எம்எல்ஏ எம்பி கேட்டிருக்கேன். பல முறை என்னோட வாய்ப்புகள் தட்டப்பட்டது. உளவுத்துறையாக இருந்தாலும் என் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இது நான் முகச்சுலிக்காவோ என்ன பெருமைப்படுத்திக்கிறவங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். யாரும் முதல் பெரிய என் பேர் தான். ஒரு உளவுத்துறை தனியார் நிறுவனமோ யாரோ கவர்மெண்ட்டாக எடுத்தா யார் அப்படின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட். ஆனா அது என்ன எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து அப்பவே ஜெயஜானியா இருக்கும் போதே வந்து நீங்க அவங்க கூட பயணப்பட்டிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு எம்பி வாய்ப்பும் ஒரு தடவை வந்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. என்னோட 2 முறை நம்ம 2014 எல்லா பத்திரிகையும் எழுதுனாங்க. நீங்க பத்திரிகை எல்லாம் 2014 பத்திரிகை எல்லாம் எடுத்து பரட்டி பார்த்தீங்கன்னா புக்குல எல்லாம் உரத நாட்டுக்கு சேகர் கொடுக்கலாம்னு எழுதியிருப்பாங்க. இந்த இப்ப நடந்த தேர்தலையும் சொல்லிருக்கோம். ஆமா, அதுக்கு நமக்கு ஒரு டைம் வேணும். ஆனா நான் அதுக்காக தோன்ற மாட்டேன். நீங்க வந்து தொடர்ந்து இந்த பேரூராட்சிக்குள்ளேயே பயணப்பட்டு இருக்கீங்க. ஆனா இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். எதிர்பார்த்த ஒரு விஷயம், அது இன்னும் அடுத்தடுத்து அமையும் நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்ப இதை தாண்டினா இப்ப நீங்க வந்து ரொம்ப நாளா பயணப்பட்டு இருக்கீங்கிறதுனால சில இன்சிடென்ட்ஸ் ஏதாவது கேட்கலான்னு எனக்கு தோணுது. திரு ஜெயலலிதா அவர்கள் இங்க வரப்பையா இருக்கட்டும், இல்ல நீங்க சென்னையில அவங்களை சந்திக்கிறப்பையா இருக்கட்டும், உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னா என்ன இருக்கும்? மறக்க முடியாத நிகழ்வுகள்னா, நான் வந்து மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இருந்திருக்கு. முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் வந்து பேரவை செயலாளராக இருக்கார், கழக பேரவை செயலாளராக. எங்கள் மாவட்ட செயலாளர் எல்லாரையும் ஒன்று கூடி ஒரு அமௌண்ட் டொனேட் பண்ணுறோம் அம்மாக்கிட்ட, போயஸ் கனவில் போய். அப்போ நாங்கள் அந்த ஃபோட்டோலாம் வீட்டில் இருக்குது. அப்போ கொடுக்குறப்ப அம்மா வந்து அப்படியே அப்போ வர்றப்ப அவங்களால நடக்க முடியும். அந்த இதை பார்த்தேன், ரொம்ப அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களே அப்படின்னு அன்னைக்கு அவங்கள பார்த்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்களோட உடல்நிலையை, அவங்க நடந்து வந்த அந்த நடை, இந்த காரில் ஏறினது, இதெல்லாம் ரொம்ப மனசை சங்கடப்படுத்துது. இப்போ அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னோட காலம் இப்போ அந்த 2016 எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். நிச்சயமா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, நாங்க உங்களுடைய கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, உங்களுக்காக விழுந்த ஓட்டு நீங்க தான் தொடர்ந்து இங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கீங்கிறத பார்க்க முடியுது. நீங்க உங்களுக்கான ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத எங்களால பார்க்க முடியுது. நம்ம கடைசியா நடந்த தேர்தலில் எடுத்துக்கலாம், அந்த உள்ளாட்சி தேர்தல், பேரூராட்சி தேர்தல் நீங்க 9 ஜெயிச்சிங்க, மற்ற கட்சிகள் வந்து 3 தான் தலா ஜெயிச்சிருந்தாங்க. மாறி நின்னாலும் நீங்க தான் ஜெயிச்சிங்கிறத பார்க்க முடியுது. அது எப்படி அந்த ஒரு மக்கள் சக்தியை சேர்த்து வச்சிருக்கீங்க? புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே அதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு பின்னாடி இருந்த எனக்கு வழிகாட்டியா இருந்தவங்க அண்ணன் தங்கமுத்து, அழகு திருநாகரசு, அவர் அமைச்சராக இருந்தார். நான் எதை சொன்னாலும் செஞ்சு கொடுப்பேன். நான் வந்து அப்படியே சர்வீஸ், இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்கள வேலைக்கு அனுப்பணும், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கணும், அப்படியே எதாக இருந்தாலும் அழைச்சிட்டு போய் எல்லாரையும் செய்வேன். யார் பிரச்சனைகள் எதாக இருந்தால் இன்வால்மெண்ட்டோட சும்மா கடமைகள்லாம் செய்ய மாட்டேன். அதனால மக்களோட ஒன்றி போயிட்டேன். 1996 உள்ளாட்சி தேர்தல் இல்லாமல் ரொம்ப ஆண்டுக்கு அப்புறம் 86 தானே உள்ளாட்சி தேர்தல், 10 ஆண்டு கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் வருது.
அப்போ திமுக ஆளுங்கட்சியில் திமுக 2 தான், 15 13 அண்ணா திமுக தான். எல்லா கவுன்சிலரையும் கரெக்டாக போட்டு ஜெயிச்சு தலைவரை கொண்டு வந்தோம். ஆக அதே மாதிரி 2001 இருக்கட்டும், 2006 இருக்கட்டும், 11 இருக்கட்டும், 2 வந்து 3 ஆனாங்க. அவ்வளவு தானே ஒழிய பெரிய அளவில். அதாவது ஏன் இதை நான் கேட்குறேன்னா, அங்கே யார் இருக்கா, அங்கே ஏன் நம்மளால ஜெயிக்க முடியலன்னு பார்க்குற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். அதுதான் இன்வால்மெண்ட் தான். சும்மா அரசியல்வாதி மாதிரி சில அரசியல்வாதி இருப்பாங்க, அரசியல்வாதிலாம் சும்மா பார்த்துக்கோங்க போய்க்கோன்னா அது மாதிரி செய்யும். நீங்கள் என்கிட்ட ஒன்று சொன்னீங்கன்னா அதை என் சொந்த பிரச்சனை எடுத்து இன்வால்மெண்ட்டோடு செய்யும். அதை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், அதை செய்யணும், இதனால இவ்வளோ பயம் இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நான் எடுத்துக்குவேன். அப்படி செய்கிறப்ப அவங்கள நம்மளை பிடிக்கும். நிச்சயமா நிச்சயமா. அப்போ பிடிக்கிறப்ப நம்ம இது மாதிரி தேர்தல் வரப்போ நம்ம சொல்கிறத அவங்க கேட்போம். நிச்சயமா. அதனால தான் இதில் பெரிய ஒன்றும் இல்லை, உழைப்பு. அதுதான். இப்போ நீங்க இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கீங்க. சில பேர் கோட்டைன்னு சொல்லுவாங்க, இது இவங்களோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே கட்டமைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சவால்கள் எனக்கு ஒன்றும் சவால்லாம் கிடையாது. இல்லையா? இல்ல. ஓகே. இப்போ ஏன் இந்த சவால்கள்னு கேட்டேன் அப்படின்னா, இப்ப மேல இருக்கிறது வந்து வேற ஒரு கட்சியோடைய ஆட்சி, இப்ப திமுகவோட ஆட்சி நடக்குது. நீங்க வந்து இங்க அதிமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்களோட பணிகள்ல என்ன மாதிரி சவால்கள் இருக்கு, கேட்டு பெறுறதுல என்ன மாதிரி சவால்கள் இருக்குங்கிறது அது நீங்க கேட்டு பெற முடியாது. அவங்க நான் கொடுத்தாருன்னா செல்வாக்காயிருவேன்ல. ஒரு ஃபண்டு கேட்குறான், ஒரு ஸ்கீம் கேட்குறான். நான் இப்போ ஜெயிச்சு இப்போ 3 வருஷம், மார்ச்சோட வர மார்ச் வந்தால் 3 ஆண்டு முடியுது. எத்தனையோ ஸ்கீம் கேட்டுட்டேன், ஒன்றும் நடக்காது. ஏன்னா நடந்தவன் செஞ்சால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையாமையே இருப்போம் அப்படிங்கிறது அவங்களோட தாக்கம். இப்போ உங்களுக்கு இத்தனை வருட காலம் பயணப்பட்டிருக்கீங்கிற போது உங்களுக்கு ஏதாவது வந்து வருத்தம் இருக்குதா? நம்ம இன்னும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை நம்மளால பண்ண முடியல, சரியான ஒரு பதவி கிடைச்சதுன்னா அதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா, 100%. என்னோட கனவுலாம் நிறைய. இந்த பகுதியை கடுமையாக உயர்த்தணும் அப்படிங்கிற இறக்கிற போக்குகளோட இருக்கும். நம்ம அப்துல் கலாம் சொல்ற மாதிரி பிறப்பு ஒரு சம்பவம், இறப்பு வந்து ஒரு சரித்திரம், வரலாறு. அதனால நம்ம வரலாறு அப்படிலாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு நிறைய எண்ணம் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த சில பதவிகள் கிடைக்காததுனால அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆமாம் இருக்கு. நான் வந்து யாராச்சும் பண்ணணும்னா அவர் ஐடியாஸ் கொடுப்பேன் எல்லாருங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணலாம், இவர் அணுகுங்க, அவர் அணுகுங்க அப்படின்னு ஐடியாஸ் கொடுப்பேன். யாராச்சும் சில பேர் பண்ண முடியாது. திமுக இருந்தாலும் மறைமுகமாக இந்த திட்டங்களை கொண்டு வாங்க, ஏன் ஊர் வளர்ச்சியாக இருக்கு, எந்த கட்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இந்த பகுதியெல்லாம் இருக்கணும், இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இருக்கணும், மாவட்டம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து திரு எடப்பாடி அவர்களுடைய இப்போ நேரில் சந்தித்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அவருமே உங்களுக்கு நடந்த சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நாங்கள் வந்து பார்க்குறப்ப இவ்வளோ வருஷம் நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு சரியான இடம் அமையல அப்படிங்கிறது திரு எடப்பாடி அவர்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது 2026 தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறப்போ உங்களோட எதிர்பார்ப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் நிறைய தடவை உங்களை நிரூபிச்சிருக்கீங்கிறத பார்க்க முடியுது. என்ன விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு? ஒன்றும் இல்லை, என்னை வந்து மறுபடியும் ஒரு பெரிய கட்சிக்கு இந்த பதவி வந்து எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வர வேண்டியது. அதை சில பேரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. கன்ஃபார்மான பதவி மாவட்ட செயலாளருங்கிறது எனக்கு. ஆனால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்து எனக்கு இந்த மாவட்ட செயலாளரை என்னை நம்பி கொடுத்துருக்காரு. அதை வந்து அவருக்கு நன்றி கடனாக இருக்கணும். இப்படி அடுத்தடுத்து வேறு என்ன சட்டமன்ற தேர்தல் இதில் எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா நிற்கணும், ஜெயிக்கணும், மக்களுக்கு இப்போ செய்கிறதோட கூட செய்யலாம். அவ்வளோ அது வாய்ப்புகள் கொடுத்தா செய்யலாம். வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த கேள்வி உங்க முன்னாடி நான் வச்சேன். ஏன்னா அது வந்து நீங்கள் அவரை போய் சந்திக்கும் போது நடந்த நிகழ்வுகளில் வந்து நாங்கள் படிக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு நடந்த அநீதிகள்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து சொன்னதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனாலதான் அந்த கேள்வி அவங்க முன்னாடி நாங்கள் என்னோட அநீதி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அவர் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் இருக்கீங்க உரத நாட்டில், அவர் நல்லா உழைச்சாரு, அவர் இப்படி இருக்க வேண்டியவர், அப்படி போய் தரேன் நீங்களே சொல்லுங்க. நான் யார்கிட்டையும் அதை சொல்ல மாட்டேன். இந்த தேரை சீரமைச்சேன். ஆமா, இங்க இந்த தேரை 20 ஆண்டு ஓடாம இருந்த தேர் 20 ஆண்டுகள். அதுக்கப்புறம் நான் தான் இது பண்ணி அம்மா காலத்தில் 2003 நினைக்கிறேன், இரும்பு வீல் அச்சு வீல் கொண்டாந்து பெல்லிலேருந்து இது பண்ணி போட்டு ஒரு முன்னோட்டம் தேரோட்டம் விட்டு வெள்ளோட்டம்னு சொல்லுவாங்க. ஆமாம், வெள்ளோட்டம். அதை விட்டு அதுக்கப்புறம் அது தொடர்ந்து இன்றைய வரைக்கும் இந்த தேர்
ஓடிட்டு இருக்கு. அது நான் அதை முழுமையாக. எப்படி இருந்தது அந்த சப்போர்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல? இப்போ அதிமுக ஆட்சி நடக்கும்போது நீங்களும் இங்கே வந்துட்டு பேரூராட்சி தலைவராவோ இல்லை வந்துட்டு உறுப்பினராகவோ இருக்கும்போது அந்த சப்போர்ட்டுங்கிறது ஒன்று இருந்திருக்கும். நீங்கள் கேட்கும் போது அவங்க கொடுக்குறது அது எப்படி இருந்தது? இது இப்போ வந்து என்ன மிஸ் ஆகுது உங்களுக்கு? இந்த இவ்வளோ திட்டமும் இந்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்காரர் ஒருத்தர், இந்த கடைக்கும் அடுத்தாப்புல ஒருத்தர் இருக்கார், ஐஏஎஸ் கணேசன். நீங்கள் 91 அம்மா முதலமைச்சராக இருக்கிறப்ப ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தார். அதுக்கப்புறம் டிபிகே வச்சு வருமான ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, அப்புறமா ரிட்டையர்டு செய்யறதுல சீஃப் செக்ரட்டரி கேடருக்கு வந்து ரிட்டையர்ட் ஆன கணேசன். அவர் வந்து இதுவரை எந்த படித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஊருக்கு இவ்வளவு செஞ்சது. இவ்வளவும் செஞ்சதுக்கு ஒரு மூலகர்த்தா அவருக்கு ஒரு செலவைக்கலாம். ஒருத்தனாடி அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு. ஆனால் சொல்ல மாட்டார். இதையே ஏன் சொன்னேன் பார், சப்போஸ் பார்த்தேன் அது மாதிரியான ஆள். அந்த கல்லூரிக்கு அவர் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்கப்போ எழுதி கொடுத்துருக்காரு. இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு. இந்த நிகழ்வுலாம் சிம்பிளாக சரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவர் தான் இதுக்கு பின்புலம். ஓகே, உங்களுக்கு கூட அவர் துணை இருந்திருக்காரு. நான் என்ன உள்ள அவரோட இதனால தான் நம்ம பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் புதூர்னு ஒரு பைபாஸில் பார்த்தீங்கன்னா கற்கோயில் இந்த பகுதியில் எல்லாம் அது கட்டியிருக்கேன். கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். இந்த கோயிலும் கும்பாபிஷேகம் பண்ணேன். அது பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு இதையும் பண்ணேன். உங்களுடைய காலத்துல குறிப்பிட்ட சொல்லணும்னா ஒரு எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருப்பீங்க? 6 கோயில். 6 கோயில் பண்ணிருப்பீங்க. அப்பா பரவாயில்ல. இது பெரிய இந்த கோயில் அது புது கற்கோயில். கற்கோயில் அவ்வளவு பணிகள் மேற்கொண்டு பெரிய வரவு சில ஒரு புக்லெட்டை 100 ஆண்டு 1000 ஆண்டு இருக்கும் அந்த புக்கு. இப்போ இத்தனை வருட காலத்துல நீங்க பண்ணதோ நீங்க வந்துட்டு மாநில அரசிடம் கேட்டு கொண்டு வந்த திட்டம் இந்த ஊருக்கு இருக்கிறதுல 1 ரூபா கூட மாநில அரசு அந்த கோயிலுக்கு அது 25 லட்சம் தான் கொடுத்தாங்க. அதான் நான் சொன்னேன், பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. மக்கள் கரெக்டா இருக்குன்னா கரெக்டா போய் கேட்டோன்னு கொடுக்கும். அந்த நம்பிக்கையை மேல வச்சிருந்தாங்க, கொடுத்தாங்க. சாதாரணமா செஞ்சு இன்னும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் போக வேண்டியது இருக்கு. அப்படியே பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த குளத்தோட பேர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இது எத்தனை வருடம் பழமையானதுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இது படிக்குளம்னு பேரு. இந்த குளத்துக்கு பேரு படிக்குளம். இது ஒரு மன்னர் சரபோஜி காலத்துல கட்டப்பட்டது, அமைக்கப்பட்டது இந்த படிக்குளம். இது கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த குளம். இந்த குளத்தை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால அது அப்ப வெட்டின குளத்தை நான் தூர்வாரேன். 2014-15 அப்படின்னு நினைக்கிறேன். வாக்கிங் ட்ராக் நீங்க தான் போட்டு அது மட்டும் இல்ல, இந்த குளம் இல்ல, இந்த ஏரியால இருக்கிற எல்லா குளத்துலயும் வாக்கிங் ட்ராக் வந்து 2 குளத்துல வாக்கிங் ட்ராக் இன்னும் 2 குளம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லா ப்ரொபோசல். ஓகே, சோ இப்ப நிறைய இடங்கள் பாத்துட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்? ஏன்னா நிறைய பணிகள் நீங்க மேற்கொண்டிருக்கீங்கிறது. நிறைய நம்ம இந்த கோயில் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பெரிய குளம் இருக்கு, சக்கரை குளம்னு. அதுல வந்து இது இருக்கு, நம்மளோட இளைஞர்கள் கத்துக்கிறதுக்காக ஜிம், மாணவிகள் கற்றுக்கிறக்காக ஒரு ஜிம் ஒரு 30 லட்சம் ரூபாய் கட்டி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்கா, இல்லை ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது யோகா கிளாஸ் ஒரு கிட்ட கட்டியிருக்கேன் பெருசாக. இப்போ 20 லட்ச ரூபா கட்டி இன்னும் ஒரு 15 லட்ச ரூபாவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பேரூராட்சியில் எங்கேயுமே ஒரு பேரூராட்சிக்கு உட்பட்ட யோகா கட்டடமும் ஜிம்மும் இருக்காது. ஒரத்தநாடு பேரூராட்சியில் இருக்கும் யோகா, ஜிம்மு, கிரிமிட்டோரியம் எல்லாமே. அதான் மாற்றுக் கட்சியினரும் பார்த்து மெச்சுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கோம். நிறைய அங்க இருந்தும் நிறைய பாராட்டுகள் வந்ததுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அவங்க சைடு வந்து எல்லாருமே வந்து மாற்றுக் கட்சியினரும் அவர் மாதிரி பண்ணணும், நல்லா பண்றாரு, செய்யறாரு. எனக்கு வேலையே தான். காலையில இருந்துருச்சுன்னா பப்ளிக்கோட பேசுறது, செய்யறது, என்ன வளர்ச்சி பணிகள், நல்ல கிட்ட போறது, இதுதான். இந்த சாப்பிடணும், உடனே பார்க்கணும், அதெல்லாம் செய்ய மாட்டேன். யாருக்கோ உதவி பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தாச்சு, இது கொலைகள் பத்தி நிறைய விஷயங்களும் சொல்லிட்டீங்க. அடுத்ததான் எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க நிறைய இருக்கு. கோயில் இருக்கு, இதே மாதிரி இன்னும் 3 குளம் இருக்கு. இதே மாதிரி இது நம்ம கரண்ட் சுடுகாடு மயானம் அது இருக்கு. அப்புறம் பாதாள சாக்கடை சுத்தம் பண்ற இடம். தமிழ்நாட்டிலேயே பேரூராட்சியில திருச்செந்தூருக்கு அடுத்து பேரூராட்சி இங்கே தான் பாதாள சாக்கடை. ஆமா, நம்மளே நெக்ஸ்ட் இடத்தை சூஸ் பண்ணலாம். நீங்க பண்ண எதை வேணுமாலும் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, சிலம்பூர்ல வீடு இருக்கு, போலீஸுக்கு ஒரு 35 போலீஸ்க்கு குவார்டர்ஸ், பல இது இங்க இருக்கு. சோ நீங்க பண்ண ஒரு விஷயத்துல அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அங்க எப்படி விஷயங்கள்லாம் பாருங்க, நாங்க செஞ்சிருக்க கரெக்டா இருக்கா, நல்லா இருக்கா, நானா சொல்லிட்டு இருக்கேனா, அவர் சொன்னது கரெக்டானு பாருங்க. இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு ஒரத்தநாட்டுல அண்ணா நகர்னு பேர். அனைத்து தரப்பு மக்களும் இருக்கு.
ஏழை எளிய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க 95%. 100ன்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கிறவங்க பூராவுமே அன்றாட தினக்கூலி. இன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்றவங்க. அவங்கள்ட்ட பணம் ஒரு கையிருப்பு இருக்குது, 50,000 இருக்குது, 1 லட்சம் இருக்கு மாதிரி யாரும் கிடையாது. அன்னைக்கு வேலை செஞ்சு கான்கிரீட் வேலைக்கு போகிறது, விவசாய வேலைக்கு போகிறது, மீன் பிடிக்க போகிறது, இது மாதிரி உள்ளவங்க தான் இங்கே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க ஆக்சுவலா கட்டடங்கள் கட்டி தந்து வீடு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமா, கிட்டத்தட்ட இது 2014 உருவான இடம். அதாவது வந்து ஒரு வீடு வந்துட்டு கட்டி தரதுங்கிறத தாண்டி அவங்களுக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்ட வசதிகள் வந்திருக்கு, இவங்க வந்துட்டு அடுத்ததா வாழ்க்கையில எப்படி முன்னேறி இருக்கிறாங்கிறதா முக்கியம். கிட்டத்தட்ட 2014 இந்த வீடு அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்கூட அவங்க கிட்ட இருந்த முன்னேற்றங்கள் எதுவும் பாத்தீங்களா? முன்னேற்றங்கள்னு பாத்தீங்கன்னா ஓரளவு முதல்ல இவங்க எல்லாம் படிக்கவே மாட்டாங்க. இந்த வேட்டைக்கு போறேன், அங்கே போகிறேன், இந்த வேலை நாத்தரிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்லாம் தான் இருப்பாங்க. இதுதான் அவங்களோட தொழில். ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயும் படிக்கிறேன். இந்த கவுன்சிலரை எம்எஸ்சி பிஎட் விஜயலட்சுமி, இந்த இடத்தோட கவுன்சிலர், நிறைய பொண்ணுங்க மாஸ்டர் டிகிரி. ஸோ அதுதான் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் தான். அவங்கள்ட்ட படிப்பு தானே முன்னேற்றம், அவங்க படிக்கிறாங்க. இது தாண்டி நீங்க நிறைய முன்னேற்றங்கள் பார்த்துருக்கதா சொன்னீங்க. அண்ட் ஒரத்த நாடு குறித்து சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சேன். நான் அங்கேயே கேட்கணும்னு நினைச்ச விஷயம் சொல்லுங்க. ஒரத்த நாடுக்கு வேற ஒரு பெயர் இருக்குங்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். அது என்ன பெயர்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரத்த நாடு வந்து மன்னர் சரபோஜியோட மனைவி முத்தம்பாள்னு சொல்லிட்டு அவருக்காக தான் நீங்க நம்ம பேரூராட்சி இருக்கிறதுக்கு வைத்தாப்புல ஒரு கட்டடம், பெரிய கட்டடம் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை ரொம்ப நாளா தொழில்துறையில இருந்து வந்து இப்ப இதை சீரமைக்கிறாங்க. அது வந்து அவங்க பேர் முத்தம்பாள். அதனால அவங்க பேர்ல தான் இந்த ஒரத்த நாடே அமைச்சது. அதனால அது அவங்க ஊர் முத்தம்பாள் சத்திரம். அவருக்கு தெருவுல ஒண்ணு இருக்கு, அதுல முத்தம்பாள்புரம். இந்த 15 வார்டுல ஒரு தெரு பேரு முத்தம்பாள்புரம். அதுக்கப்புறம் இத ஹாஸ்டலா விடுதியா, பள்ளிக்கு வர்றப்ப விடுதியா வச்சுட்டாங்க, முத்தம்பாள் விடுதி. அந்த பில்டிங் அது இப்ப நாங்க அங்க ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டோம். அதுக்குள்ள இருந்துச்சு. இப்ப அது வந்து 2005ல அங்க ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு இப்ப மக்கள் பேருடன் நான் முன்னின்று ஒரு வசூல் பண்ணி அது உள்ள ஒரு ஹாஸ்டல் எல்கடேசன் தலைமையில கட்டணும். இப்ப அங்க வந்து அவங்க இப்போ தொழில் துறை வந்து அதை மேம்படுத்திட்டு இருக்காங்க, அதை பார்க்க முடியுது. இது அந்த இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு நெல் ஒரு 5000 மூட்டை 10,000 மூட்டை கொள்ற மாதிரி ஒரு பெரிய அதுல கொட்டிக்கலாம் நெல்லை. அது மாதிரி கட்டியிருப்பாங்க. விளையாடுறதுக்கு, பயிற்சி எடுக்கிறதுக்கு, இந்த பையனுங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே கோழி வர முத்தம் வச்சு அப்படியே ரவுண்டா இருக்கும், கீழே உட்காந்து சாப்பிட்றது. இப்படி பல கட்டமைப்புகள் அது உள்ள இருக்கு. அதுல ஒரு சுரங்கம் இருக்கிறதா நாங்க பார்த்ததில்லை. முன்னோர்கள் சொல்லுவாங்க தஞ்சாவூருக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்ததில்லை. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னும் 1 வருடம் காலம் தான் இருக்கு அடுத்த தேர்தலுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கும் தமிழக அரசியல் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஸோ நீங்க உங்க பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அதிமுகவோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அதிமுகவோட எதிர்பார்ப்பு 234 தொகுதியிலும் ஜெயிச்சு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். ஏன்னா அவர் முதலமைச்சராக வரணும்னா நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், நீங்கள் வந்து அவர் ஆட்சி செஞ்ச 4 வருஷம் 3 மாதத்தில் தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார், எவ்வளோ மக்களுக்கு செஞ்சுருக்கார், எத்தனை கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கார், எல்லாரும் அது வெட்ட வெளிச்சமானவங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்கு, 44 மாதம் ஆயிடுச்சு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் கம்பேரிஷன் பாருங்கள். அவர் ஆட்சி வந்தால் மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு, படித்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு தொழிற்சாலையே கிடையாது. இங்கே என்னோட ஆசை என்னன்னா, நான் உங்கள்கிட்ட அங்கே சொல்கிறப்ப சொன்னேன், இளைஞர்கள்லாம் இன்னைக்கு போயிட்டு அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அப்பா செத்து போயிட்டாங்கன்னா வர முடியாது. வெளிநாட்டில் போய் ஓர்ஷேல இருக்கிறதுனால அவனால டிக்கெட் எடுத்துட்டு அவங்க அம்மா இறந்ததை பார்க்க வரல, கொல்லி வைக்க முடியல, சித்தப்பாரமா அவன் கொல்லி வைக்கிறான். அவங்க எல்லாம் அந்த பணத்துக்காக, தன் குடும்பத்துக்காக போய் உழைக்கிறான். இது வந்து விவசாயம் சேர்ந்த மாவட்டங்கிறதுனால இங்கே ரா மெட்டீரியல், விவசாயத்தை சேர்ந்த ரா மெட்டீரியல் வைக்கல் இருக்கு, ஒரு பேப்பர் மில்லு கொண்டுட்டு வரோம். இங்கே விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கு, அதுக்கு உரம் தேவைப்படுது, இயற்கை உரம் இங்கே தயார் பண்ணலாம். பொள்ளாச்சிக்கு அடுத்தபடியாக அதிக தென்னை மரங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கு. இப்போ கூட கூடியிருக்கணும்னு நினைக்கிறேன், பொள்ளாச்சியோட கேரளாவோட கூடியிருக்கலாம். ஆனால் அந்த அதுலேருந்து வர்ற அந்த தேங்காய் நாரில் கயிறு ஃபேக்ட்ரி நிறைய தேங்காயில நிறைய இருக்கு, பண்ணலாம். இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கொண்டுட்டு வந்தா அது வந்து இங்க உள்ள இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல வேலை வாய்ப்புகள்லாம் இதெல்லாம் எனக்கு ஒரு இது இருக்கு. அதை இருக்கிறவங்களும் வர்றவங்களும் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் பேசுறதோட இருக்கு.
இப்போ நாங்கள் 6 மாதம் ஒய்யாமிட்டு சும்மா தான் இருக்கோம். புரியுது. சும்மா தானே உட்காந்து இது மாதிரி கதை பேசிகிட்டு இருப்போம் நாங்கள். அதான் ஒரு நிச்சயமா. ஸோ இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கொண்டு இங்கே வந்து தொழிற்சாலைகள் அமைத்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து வளர்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறது. அடுத்தது தஞ்சாவூரில் பொறுத்த வரைக்கும் விவசாயம் தானே மெயின். அதே சொல்கிறேன்னு நினைக்காங்க. இப்போ இந்த மழை காலத்தில் நெல்லெல்லாம் நனைஞ்சு ஈரப்பதம் 17% கூட போட்டோம்னா இப்போ டெய்லி பேப்பரில் கேட்டுக்கிட்டா இருக்காங்க விவசாய சங்கமெல்லாம். இந்த நெல் மழையில் நனைஞ்சிருச்சுன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய இடம் போட்டு ட்ரையர் நெல் உலர்த்தும் ஆலை போட்டு அங்கே உள்ள விவசாயிகள்லாம் வந்து அதில் போட்டு நெல்லை உலர்த்தி காய வச்சுட்டு கொண்டு உடனே போடணும். இல்லைன்னா இப்போ ரோட்டில் போட்டுட்டு டிராஃபிக் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுது, ஈரப்பதம் ஆயிடுது, 4 காயலைன்னா நெல் முளைச்சிருது, விலையை குறைஞ்சிருது, விவசாயி ரொம்ப பாய்க்கும். அதனால நான் இது அடிக்கடி பேசியிருக்கேன், லெட்டரெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த பகுதியில் நெல் உலர்த்தும் ஆலைகள் ஒரு 5 கிராமத்துக்கு ஒரு இடம், 6 கிராமத்துக்கு ஒரு இடம் ட்ரையர் போடணும். அதே மாதிரி எங்கள் இதில் விளையாட்டு வீரர்கள் நீங்கள் வந்து தஞ்சை மாவட்டத்தில் கபடி எல்லா வாலிபால் அதில் வந்து வேலைக்கு போனவங்கலாம் அதிகம் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் விளையாட்டில் இருப்பாங்க. அதனால இந்த பகுதியில் தஞ்சாவூரில் ஸ்டேடியம் இருக்குது. நம்ம ஒரத்தநாடு தாலுக்காவுக்கு ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு ஸ்டேடியம் இங்கே உருவாக்கணும். அங்கே இன்றைய இளைஞர்கள்லாம் நல்லா இது பண்ணுறதுக்கு, வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கூட இடம் இல்லை. பள்ளிக்கூடத்தில் சனிஞாயிறில் இப்போ அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்புறம் நான் அதுக்கு ஃபோன் பண்ணேன். சார் விடுங்க, நம்ம பள்ளிகளுக்கு விளையாட இடம் இல்லை, 2 நாள் விளையாண்டுட்டு போகிறோம். இல்லை சார் கண்ணாடியை உடைச்சிடறான், அதை பண்ணிடுறான், இதை பண்ணிடுறான் மாதிரி வச்சு. இல்லை சார் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பையனுக்குன்னு விளையாடுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டேடியம் வாங்கி அரசு அமைக்கும். இதில் இருக்க விளையாட்டு வீரர்கள் நிறைய ஊர் இங்கே மாநில அளவில் ஆல் இண்டியா லெவலில் எல்லாம் போயிருக்காங்க ஒரத்தநாட்டு பகுதியில் இருக்கு. அதனால் விளையாட்டு வீரர்களை என்கரேஜ் பண்ணோம், விவசாயிகளை என்கரேஜ் பண்ணோம். வேலை இல்லாமல் வெளிநாட்டுக்கு படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு அங்கே போய் அங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியும். அவங்களுக்கெல்லாம் அந்த படிப்புக்கிட்ட வந்து வேலைகளை உருவாக்கணும் என்னுடைய எண்ணம். இப்போ அதான் அடுத்தடுத்து விஷயங்கள் நீங்கள் வச்சிருக்கீங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இன்னைக்கு ரொம்ப நேரம் எங்க கூட பயணிச்சு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு அடுத்த கட்டமான பயணம் இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த பயணத்திலையும் வெற்றியடைய பிகின் வுட் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.